தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பக்தி காலையிலே காணும் மேகத்தை போலவும் விடிய காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இன்றைய நாட்களே நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டு நாட்கள் ஆக ஆக அன்பானது குறைந்து கொண்டே போகிறது, பக்தியானது குறைந்து கொண்டே போகிறது. பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படும் பொழுது, ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் பொழுது தேவனை விட்டு பிரிந்து போகிற பிள்ளைகள் இன்றைக்கு ஏராளமான பேர். ஆதி நாட்களை உற்சாகமாய் தேடின பிள்ளைகள், தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருந்த பிள்ளைகள், ஆனால் இன்றைக்கு போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும் பொழுது அவைகளை விட்டு விலகி, தேவனை விட்டு விலகி வருகிறவர்கள் இன்றைக்கு ஏராளமான பேர். தங்களுடைய வாழ்க்கையில நல்ல வசதி வாய்ப்புகள் வந்துவிடணும், தேவனை மறந்து விட்டு போகிற பிள்ளைகள் ஏராளமான பேர். கர்த்தர் மேல் வைத்திருந்த பக்தி, கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பு, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்றைக்கு குறைந்து கொண்டே போகிறது. நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய பக்தியானது ஆண்டவரே முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிற பக்தியாய் இருக்கட்டும். ஆண்டவரே முடிவு பரியந்தம் தேவ சமூகத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாய் இருக்கட்டும். இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரே அப்பா, போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வரும் பொழுது ஆண்டவரே தேவனை விட்டு விலகி விடாதபடிக்கு ஆண்டவரே, ஆதியிலே தேவன் தங்களை அழைத்த பொழுது எவ்விதமாய் அன்பு கூர்ந்தார்களோ அதை காட்டிலும் நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் அன்பிலே பெருகத்தக்கதாய், பக்தியிலே பெருகத்தக்கதாய், கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலே பெருகத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பையும் பக்தியும் பயப்படுதலையும் ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.